இந்த கேஸுடைய சில இடங்கள்ல நம்மளுடைய கற்பனைக்கே எட்டாத காரி துப்புற மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துக்காங்க. நான் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன். ஆனால் முடிஞ்ச லெவலுக்கு எவ்வளோ டீசெண்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக சொல்லிடுவேன். அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அம்மா அப்பாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த கேஸில் வித்தியாசமான சில கொலைகள் வந்துட்டு நடந்திருக்கு. இந்த கொலையை பண்ண கொலையாளி யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல போயிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல வருஷமா ஊரையும் உலகத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த கொலையாளிகளை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி நேக்கா கண்டுபிடிச்சாங்க. ஏப்ரல் 22, 2003 பிரிஸ்பான், ஆஸ்திரேலியா. இங்க ஒரு சப்பர்பன் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்கு. இந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா. இது ஒரு மதியான நேரம், மணி ஒரு 2:30 இருக்கும். இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நபர் வந்துட்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போறான். அந்த நபர் வந்துட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டி பாக்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னடா இந்த கதவு தட்டி யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்து உள்ளார இருக்கவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அப்பயுமே உள்ள இருந்து யாருமே வெளியில வர கிடையாது. இந்த நபர் வந்துட்டு பக்கத்து வீடு தான் அப்படிங்கிறதுனால பல முறை இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பாரு. அதனால இந்த நபருக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பேக் டோர் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். அதனால இந்த நபர் பொறுமையா அப்படியே சுத்திட்டு போய் பேக் டோர் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு தள்ளி பாக்குறாரு. பேக் டோர் வந்துட்டு லாக் ஆகல. சரி, திறந்துதான் இருக்கு, உள்ளார இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இவர் அந்த பேக் டோர் வழியா உள்ளார போறாரு. இப்ப இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய பேர் வந்துட்டு மேக்சிமோ சிக்கோ. எல்லாருமே இவரை மேக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்ப மேக்ஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு வழியா பொறுமையா ஏறி மேல போறாரு. ஏன்னா மேலதான் இவரு தேடி வந்த அந்த நீல்மா அப்படின்ற அந்த பொண்ணுடைய ரூம் இருக்கு. அங்க போனப்ப அந்த பொண்ணு ரூம் டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, உள்ளாரதான் இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை வந்து அன்லாக் பண்ணிட்டு உள்ள போலான்னு பாக்குறாரு. அப்பதான் அந்த டோருடைய ஹேண்டில்ல வந்துட்டு ரத்த கரையா இருந்திருக்கு. இவருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கவங்களுடைய எல்லாத்தோட பேரையும் நீல்மா, குணல், சித்தி அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர்த்தோட பேரையும் சொல்லிக்கிட்டே போறாரு. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு தெரியல. மேக்ஸ் ஒவ்வொரு ரூமா போயிட்டு திறந்து பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயுமே யாரையும் காணும். மேல அந்த வீட்டுடைய கார்னர்ல நீல்மாவுடைய அம்மாவான ஷெர்லி சிங் வந்து மசாஜ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஸ்பா ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நீல்மாவுடைய அம்மா வந்துட்டு ஒரு மசாஜ் தெரபிஸ்ட். அதனால அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பா வந்து வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு பெரிய டப்பும் இருக்கு. இப்போ மேக்ஸ் வந்துட்டு அந்த வழியா நடந்து போயிருக்காரு. போனப்ப அந்த டப்பை பாக்குறாரு. டப்பை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டப்பை வந்துட்டு தூரத்துல இருந்து பார்க்கும் போதே நிறைய தண்ணி வந்துட்டு பொங்கி வெளியில போயிட்டு இருந்தது தெரிஞ்சது. அந்த தண்ணியில நிறைய பபுள்ஸ் வந்துட்டு இருந்தது. அது பயங்கரமா காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய சுடு தண்ணி. அந்த தண்ணிக்குள்ள இவரு தேடி வந்த அந்த பொண்ணு வந்துட்டு கண்ணை மூடுன மாதிரி உள்ளார மூழ்கின மாதிரி கிடக்கு. கொஞ்சம் கூட அசைவில்ல. கொதிக்கிற அந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு இந்த பொண்ணு கிடக்கு. இந்த பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. அதே டப்புல கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்ற ஒரு 12 வயசு பொண்ணு வந்துட்டு இறந்து மிதந்து கிடக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பக்கத்துல கிடக்கிற அந்த நீல்மாவுடைய தங்கச்சி தான். இவங்களுடைய சடலம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிளாங்கெட்ஸ் எல்லாம் போட்டு சுத்தி வச்சிருந்த மாதிரி இருக்கு. உடனே மேக்ஸ் வந்து கத்திக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளில வந்திருக்கான். வெளியில வந்த அந்த சமயத்துல வெளியில மேக்ஸோடைய அப்பா அம்மா இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே நீல்மா வந்துட்டு இறந்துட்டா, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்காரு. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. நீங்க உள்ள போகாதீங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ஸ் வந்துட்டு தன்னுடைய மொபைல் எடுத்து 000 அப்படின்ற எண்ணுக்கு வந்துட்டு டைப் பண்றாரு. சீக்கிரமா வாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நிறைய சடலங்கள் கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரு கால் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராரு. இவர் ஒரு சீனியர் கான்ஸ்டபிள். இவருடைய பேர் வந்துட்டு அந்தோனி கிரீன். இவர் அந்த இடத்துக்கு வர அந்த சமயத்துல மேக்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருந்தாரு. ஒரு கையில அவங்க சொந்தக்கார குழந்தைய ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு கையில அவங்க வீட்டுல வளர்த்தக்கூடிய பூஜோ அப்படின்ற நாயை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னாச்சு, நீங்க தான் கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா சார், என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ளார இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக காலையில போனேன். ரொம்ப நேரம் தட்டி பார்த்து யாருமே கதவு திறக்கல அப்படின்னு சொல்லி நான் பேக் டோர் வழியா போனேன். மேல இருக்கக்கூடிய டப்புல 3 பேர் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு மேல பார்த்திருக்காரு. அந்த டப்பை பாக்குறப்ப அந்த டப்புக்குள்ள 2 பேர்த்தோட சடலம் வந்துட்டு மிதந்துட்டு இருக்கு. ஃபுல்லா பிளாங்கெட்டை சுத்தி. முன்னாடி சொன்ன மாதிரி நீல்மா 24 வயசு, பக்கத்திலே அவங்களோட தங்கச்சி சித்தி 12 வயசு. இதை பார்த்த
பார்த்த உடனே அவர் இமீடியட்டா அவரோட ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லி அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே கலையாத மாதிரி அந்த பாத் டப்ல இருந்த அந்த தண்ணி வந்துட்டு ட்ரெயின் பண்றாங்க. இப்படி ட்ரெயின் பண்ணப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாத் டப்புக்குள்ள 2 பேர்த்தோட சடலம் கிடையாது, மொத்தம் 3 பேர்த்தோடைய சடலம் இருந்திருக்கு. மேல இந்த 2 சிஸ்டர்ஸோடைய சடலம் இருந்திருக்கு. பிளாங்கெட்லாம் போட்டு சுத்தி கண்ணுக்கே தெரியாத மாதிரி அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சடலம் இருந்திருக்கு. தண்ணியா இருந்தாலும் மேல 2 சடலம் இருக்கிறதுனால பாத் டப்புக்கு அடியில் இருக்கவருடைய சடலம் வந்துட்டு அப்படியே அமுங்கிருது. அதுவும் போக நிறைய பிளாங்கெட் இருந்ததுனால இந்த 3வது சடலம் தெரியல. இதை பார்த்த உடனே அந்த சீனியர் கான்ஸ்டபிள் அந்தோனி கிரீனுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னா, வெளியில் நின்றுட்டு இருந்த மேக்ஸ் கிட்ட விசாரிச்ச அந்த சமயத்துல மேக்ஸ் அந்த பாத் டப்பு கிட்ட நான் எங்கேயுமே கை வைக்க கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய சடலங்கள் எதுவுமே நான் வந்துட்டு தொட கூட கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப அடியில் இருந்த அந்த 3வது சடலம் எப்படி இவருக்கு தெரிஞ்சது? ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள வர அந்த சமயத்துல பாத் டப்புக்குள்ள மொத்தம் 3 சடலங்கள் இருந்ததா இவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. இப்ப 3வது அடியில இறந்து போய் கிடக்கக்கூடிய அந்த சடலம் வந்துட்டு யாரோடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல மிதந்துகிட்டு இருந்த அந்த 2 சிஸ்டர்ஸ் உடைய பிரதரோட தான். 24 வயசான நீல்மாவுடைய தம்பி, இவருடைய பேர் குணல், இவருக்கு 18 வயசு. இப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க இவங்க 3 பேர்த்தோடைய அம்மா அப்பா எங்க? போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ண இந்த மேக்ஸ் வந்துட்டு யாரு? உண்மையா இந்த கொலையை பண்ணது யாரு? நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஃபர்ஸ்ட் நாம இந்த ஃபேமிலியை பத்தி பார்க்கலாம். சவுத் பசிபிக்ல ஒரு சின்ன ஐலாண்ட் கண்ட்ரி ஒன்று இருக்கு. இது ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் பக்கத்துல இருக்கு. அங்க ஷுவா அப்படின்னு சொல்லி ஒரு கேபிட்டல் சிட்டி இருக்கு. இங்க ஒரு கப்பல் இருக்காங்க, விஜய் சிங் அப்புறம் ஷெர்லி சிங். இவங்க 2 பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க இந்தியாவில இருந்தா அங்க இருக்கக்கூடிய ஃபிஜி அப்படின்ற அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க. அங்க இவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1993ல ஃபிஜில இருந்து மறுபடியும் இவங்க ஆஸ்திரேலியாவுக்கே போயிருக்காங்க. இவங்களுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோனியா, இவங்க தான் முதல் பொண்ணு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டாங்க. 2வது பொண்ணு வந்துட்டு நீல்மா, அதுக்கடுத்து பையன் குணல், கடைசியா அந்த வீட்டோடைய சின்ன பொண்ணு சித்தி. இந்த சின்ன பொண்ணு சித்தி வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஃபேவரட். இந்த விஜய் சிங் வந்துட்டு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கர ஃபேமஸான ஒரு பிசினஸ் மேன். 2001ல இவரு பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா டெவலப் ஆச்சு. அடுத்தது இவரோட ஒய்ஃபான ஷெர்லி, இவங்க ஒரு மசாஜ் தெரபிஸ்ட். இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இவங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்பா சென்டர் ஓபன் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு சோனியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. செகண்ட் பொண்ணு நீல்மா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது குணல் வந்துட்டு ஹை ஸ்கூல்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறம் 4வது சித்தி வந்துட்டு கான்வென்ட் ஸ்கூல்ல வந்துட்டு படிச்சிட்டு இருக்காங்க. பிரிஸ்பான்ல இவங்க ஒரு வீடு வாங்குறாங்க. அந்த வீட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே வந்துட்டு ஒரு இட்டாலியன் ஃபேமிலி தங்கி இருக்கு. இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பையனோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமோ சிக்கா. எல்லாருமே இவரை மேக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த 2 வீடும் வந்து பாத்தீங்கன்னா நெய்பர் வீடு அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியும். அதுலயும் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நீல்மா அப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்துட்டு பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுல ஜஸ்ட் ஒரு நெய்பர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் போக போக இவங்க வந்துட்டு பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. சொல்ல போனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி ஒரு கட்டத்துல அது லவ்வாகவும் மாறுது. இதுல மேக்ஸோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேஸ் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல 29-30 இருக்கும். இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு ஒரு கட்டத்துல இவங்க அப்பா அம்மாவான விஜய் சிங் அப்புறம் ஷெர்லின் சிங்குக்கு தெரிய வந்துருது. இந்த விஷயம் வந்துட்டு இவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேல நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க கூடாது, நீ அந்த பையனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல முறை வந்துட்டு இவங்க வீட்டு பொண்ணை வார்ன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு இடையில 9 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அது கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா மேக்ஸை பத்தி அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாருமே நல்ல விதமா சொன்னது கிடையாது. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவன் கூட நீ பழகாத அப்படின்ற மாதிரி பல முறை வந்துட்டு நீல்மாவை இவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா நீல்மா கேட்கவே இல்லை. மேக்ஸ் கூட மட்டும்தான் வந்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மேக்ஸ் வந்துட்டு யார் அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு 23 வயசு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பல முறை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வச்சிருக்காங்க. இவன் மேல மொத்தம் 83 கேஸ் வந்துட்டு இருக்கு. பல முறை வந்துட்டு இவன் பல விதிகளை மீறி இருக்கான். ஒரு சமயம் ஸ்கூலுக்கே போயிட்டு நெருப்பு வச்சிருந்திருக்கான், ஒரு ஆஃபீஸ்க்கு நெருப்பு வச்சிருந்திருக்கான். அதோட ஒரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஒரு தடவை நெருப்பு வச்சிருக்கான். துப்பாக்கி வச்சுட்டு அங்கே இங்கன்னு சொல்லிட்டு பல முறை சுத்திக்கிட்டு இருந்திருக்கான்.
ஒரு தடவை அவங்க ஸ்கூல் பிரின்சிபாலே வந்துட்டு சுட்டிருக்கான். நல்ல விதமாக அவருக்கு பெருசாக எதுவுமே ஆக கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் வந்துட்டு நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீல்மாவோட வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. நீல்மாவுக்கு இந்த மாதிரியான பாஸ்ட்டை பற்றிலாம் அரசல் புரசலாக தெரியும். ஆனால் அது எதுவுமே இவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீல்மாவுக்கும் மேக்ஸோடைய உண்மையான குணம் வந்துட்டு தெரிய வருது. மேக்ஸ் நீல்மாவை ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். என்கிட்ட கேட்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான். பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுவான். அது மட்டும் கிடையாது, நீல்மா தன்னை தவிர வேற எந்த ஒரு பையன்கிட்டயுமே போய் பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ள இருந்தது. சும்மா ஃப்ரெண்ட்லியா இல்ல கேஷுவலா போயிட்டு பேசினா கூட எதுக்காக நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் வந்துட்டு செஞ்சிருக்கான். இதுல இருந்தே கிளியரா ஒரு விஷயம் புரியுது, இது ஒரு பயங்கரமான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இந்த விஷயத்தெல்லாம் நீல்மா வந்துட்டு தன்னுடைய அக்காவான சோனியா கிட்ட பல முறை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த விஷயங்களை மட்டும் இவங்க ஷேர் பண்ண கிடையாது, இதுக்கு மேல நீல்மா ஒரு பயங்கரமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீல்மா அப்புறம் மேக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே நிறைய தடவை பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததாகும். அப்படி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த சமயத்துல மேக்ஸ் வந்துட்டு நீல்மா கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸுக்கு நிறைய டிஃபரெண்டான வேஸ்ல வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பண்றது வந்துட்டு பிடிச்சிருந்திருக்கு. அதுல மேக்ஸ் ட்ரை பண்ண பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீல்மாவை பயங்கரமா ஹர்ட் பண்ணதா அவங்க அக்கா கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க அக்கா சோனியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பல முறை வந்துட்டு உனக்கு படிச்சு சொன்னேன், இப்பயாச்சும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க, தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் நீல்மாவுக்கு இந்த விஷயம் வந்துட்டு கரெக்டா படுது. இதுக்கு மேல நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால மார்ச் 2003 வந்துட்டு நீல்மா மேக்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல இது ஒர்க் அவுட் ஆகாது, என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நீல்மா அப்புறம் மேக்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்துக்க கிடையாது, அதிகமா பேசிக்கிறதும் கிடையாது. ஆனா மேக்ஸுக்கு நீல்மா தன்னை விட்டு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எப்படியாச்சும் நீல்மாவை மறுபடியும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸ் வந்துட்டு ஒரு பொய் சொல்றான். தனக்கு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதாவும், தன்னோட பிரெயின்ல வந்துட்டு டியூமர் மாதிரியான ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னும், அதனால கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்கான். எனக்கு பெருசா நேரம் இல்லை, என்னோட கடைசி காலத்துல வந்துட்டு நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ தான் வந்துட்டு என்ன நல்லா பார்த்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். இதனால நீல்மா வந்துட்டு கொஞ்சம் பரிதாபப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலும் நீல்மா வந்துட்டு மேக்ஸ் கிட்ட ஒரு நார்மலான ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டுங்கிற அந்த லிமிட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தாங்க, ஒரு பெரிய டிஸ்டன்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மேக்ஸுக்கு இந்த விஷயம் பிடிக்க கிடையாது. மேக்ஸ் வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சான். இதை பத்தி பல முறை நீல்மா கிட்ட சொல்லியிருக்கான். ஆனா நீல்மா வந்துட்டு இதுக்கு ரெடியா இல்ல. இதனால கடுப்பான மேக்ஸுக்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. இவளை சும்மா விடக்கூடாது, எதனாச்சும் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கான். இப்பவே என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இன்டிமசியில இருந்த அந்த சமயத்துல பிரைவேட்டா எடுத்துக்கிட்டு சில மோசமான போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இவனுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சமயங்கள்ல வந்துட்டு அந்த விஷயத்தை போட்டோ எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது பழக்கமா. பல சமயம் நீல்மாவுக்கே தெரியாம இந்த மாதிரியான ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இவன் எடுப்பானா. அதுல சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீல்மாவுக்கு தெரிஞ்சே தான் வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்திருக்கான். நீல்மா வந்துட்டு மேக்ஸை முழுசா நம்பினதுனால அந்த விஷயத்துக்கு வந்துட்டு இவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுல நீல்மாவுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துட்டு மேக்ஸுக்கு நல்லாவே தெரியும். இவன் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நீல்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அமைச்சிருக்கான். அவன் அதோட நிறுத்த கிடையாது, இவங்களுடைய இந்த பிரைவேட் வீடியோஸ் எடுத்து நீல்மாவுடைய அப்பா அம்மாவுக்கே அமைச்சு வச்சிருக்கான். என்னது இது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு அது ஒரு பயங்கரமான கோவத்தை ஏற்படுத்திச்சு. இதனால வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சண்டை பயங்கரமா போயிட்டு இருந்திருக்கு. போற இடம் எல்லாத்துலயுமே நீல்மா ரொம்ப மோசமா பேசுறாங்க. இப்பயில இருந்து நீல்மா வந்துட்டு மேக்ஸை 1% கூட நம்ப கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் ஏப்ரல் 12, 2003 வந்து இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபிஜி ஐலாண்டுக்கு ஒரு பிசினஸ் விஷயமா கிளம்புறாங்க. இவங்களுடைய அந்த 3 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா தான் இருக்காங்க. அவங்க முதல் பொண்ணான சோனியா மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நீல்மா, குணல், சித்தி. இப்ப அந்த வீட்டுக்குள்ள அப்பா அம்மா இல்ல அப்படின்றது மேக்ஸுக்கு தெரிஞ்ச உடனே இது அவனுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருந்தது. இவன் மறுபடியும் நீல்மா கிட்ட நின்று பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். நீல்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி போய்கிட்டு இருந்த சமயம் ஏப்ரல் 18 ஃப்ரைடே வந்து இவங்க 3 பேருமே தன்னுடைய அக்காவான சோனியா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. 3 பேரும் சோனியாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து நார்மலா வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதுதான் அவங்க சாப்பிடக்கூடிய கடைசி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. மறுபடியும் இவங்க 3 பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏப்ரல் 20 சண்டே சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். மறுபடியும் நீல்மா கிட்ட மேக்ஸ் வந்துட்டு பேச ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனா நீல்மா வந்துட்டு கண்டுக்கல. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பையன் குணலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா குணல் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு நான் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இந்த டிசிஷன் தான் குணல் தன்னோட வாழ்க்கையில் எடுத்த கடைசி டிசிஷன்.
டிசிஷன். அன்னைக்கு மட்டும் குணல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போயிருந்தா குணல் இந்நேரம் வந்துட்டு உயிரோட இருந்திருப்பாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். நீல்மா வந்துட்டு தன்னுடைய அக்காவான சோனியா கிட்ட மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு நீல்மா வந்துட்டு சேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோர் கிட்ட யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு, யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், நான் உனக்கு அப்புறமா சேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுதான் இவங்க பண்ணிக்கிட்ட கடைசி சேட். இதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 22 மேக்ஸ் வந்துட்டு வழக்கம் போல நீல்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்ப அந்த வீட்டுக்குள்ள போனப்ப பாத் டப்ல இவங்க 3 பேருமே சடலமா கிடந்திருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க, ஃபாரன்சிக் டீம் வருது. கிட்டத்தட்ட அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு மேல சீல் பண்ணி மூடி வச்சிருந்தாங்க. குயின்ஸ்லாண்டோட ஹிஸ்டரியிலே வந்துட்டு மாச கணக்குல ஒரு கிரைம் சீனை வந்துட்டு மூடி வச்சிருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த வீட்டுக்குள்ள ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இன்ச்சு பை இன்ச்சா வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு நிறைய இடத்துல பிளட் சாம்பிள்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. 1-2 டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு, அதையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுடைய டோர் நாப்ல வந்துட்டு ரத்தக்கரை இருந்திருக்கு, ஹேண்டில் ரத்தக்கரை இருந்திருக்கு, படிக்கட்டுல ரத்தக்கரை இருந்திருக்கு. போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. இந்த ரத்தக்கரையெல்லாம் யாரோ ஒருத்தங்க துடைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுவும் ப்ளீச் எல்லாம் போட்டு துடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இப்படி துடைக்க ட்ரை பண்ண அந்த சமயத்துல அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போன அந்த கொலையாளியோடைய ஃபுட் பிரிண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்கு. இப்ப அந்த ஃபுட் பிரிண்ட் யாருடையது? இப்ப அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியுமே வந்துட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. இது சீல் பண்ணி வச்சு 2 வாரம் கழிச்சு தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி தேடி பார்த்ததுல அந்த குப்பை தொட்டியில ஒரு கார்டன் ஃபோக் ஒன்று கிடைச்சிருக்கு, அதுவும் ரத்தக்கரையோட. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கார்டன் ஃபோக்கை வந்துட்டு லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல அந்த கார்டன் ஃபோக்கில் வந்துட்டு மொத்தம் 3 பேருடைய பிளட் சாம்பிள் இருந்திருக்கு. அந்த 3 பிளட் சாம்பிளுமே இந்த வீட்டுக்குள்ள டப்ல இறந்து கிடந்த அந்த 3 பேருடைய தான். அப்ப இதுதான் அந்த கொலையாளி கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த 3 பேருத்தையுமே வந்துட்டு ஒரே மாதிரி கொலை பண்ண கிடையாது. இந்த 3 பேருத்தையும் 3 விதமா கொலை பண்ணியிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துக்கு ஓடி இருக்கணும். அவங்க 3 பேருத்தையும் துரத்தி வித்தியாசமா கொலை பண்ணியிருக்கணும். இப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த சடலங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பாத் டப்ல போட்டு மூக்கி அந்த ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு போயிருக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள கிடைச்ச ரத்தம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கா கிடையாது. அந்த ரத்தம் எல்லாமே காஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கொலை நடந்து பல மணி நேரம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேக்ஸ் பார்த்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ண டேட் வந்துட்டு ஏப்ரல் 22. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள் காஞ்சு போயிருக்கிறது, அப்புறம் அந்த சடலத்தை வச்சு பண்ண அந்த டெஸ்ட் இதெல்லாம் பாக்குறப்ப இந்த கொலை வந்துட்டு ஏப்ரல் 20 நைட்டே வந்து நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1.5 நாள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே தெரிய வந்திருக்கு. அந்த 1.5 நாளும் அந்த சடலங்கள் வந்துட்டு அந்த பாத் டப்புக்குள்ளே மிதந்துகிட்டு இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல முதல் சந்தேகம் மேக்ஸ் மேல தான் வந்துச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒன்று, உள்ளார போயிட்டு நான் எதையுமே தொடலை அப்படின்னு சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப இப்படி இவர் கரெக்டா 3 சடலம் இருந்தது அப்படின்னு சொன்னாரு. 2வது, ஏப்ரல் 20 நைட்டு நீல்மா வந்துட்டு சோனியா கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தப்ப கதவு கிட்ட யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அது மேக்ஸா இருக்கக்கூடாதுன்னு தோணுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்குள்ள எது எங்கெங்க இருக்கும், அந்த வீட்டுக்கு பின்னாடி பேக் டோர் இருக்கா, அங்க ஸ்டெப்ஸ் இருக்கா, எல்லாமே இவருக்கு தெரியும். 4வது, அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேக்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் மேக்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல மேக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நான் வழக்கம் போல நீல்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீட்டுக்கு போனப்பதான் இது எல்லாமே நடந்துச்சு. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி உள்ளார போயிட்டு நான் யாரையும் கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி, இவனோட வீட்டை போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட எதனாச்சும் தடயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் மேக்ஸோட வீட்டுக்கு போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கறாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதனால மேக்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட முடியல. ஏன்னா மேக்ஸுக்கு எதிராக எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. இப்ப இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து கொலையெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த சடலங்களை பார்த்த உடனே இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் டக்குன்னு போயிட்டு இருக்கும் போதே உடனடியாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. விஜய் சிங் அப்புறமா ஷெர்லின் சிங் இவங்க 2 பேரும் இமீடியட்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு வராங்க. இவங்களுடைய 3 குழந்தைங்களும் ரொம்ப மோசமான முறையில் இறந்து கிடக்கிறத பார்த்து இவங்க பயங்கரமா வேதனைப்பட்டாங்க, அழுதாங்க. இப்ப இவங்க 3 பேருக்கான இறுதி சடங்கு வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல மீடியா கவரேஜ்லாம் அங்க இருந்தது.
இந்த இறுதி ஊர்வலத்துக்கு மேக்ஸை வந்து கலந்துக்கிறான். இதை பார்த்த அப்பா அம்மா 2 பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது. நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, மரியாதை இந்த இடத்த விட்டு வெளில கிளம்பு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்போ இந்த விஷயத்த நோட் பண்ண மீடியா எல்லாமே எதனால இவரை வந்துட்டு வெளியில் அனுப்புகிறாங்க, என்ன பிரச்சனை, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பயங்கரமாக கோவப்பட்டதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபஸ்ட்டு நீ இந்த இடத்த விட்டு போ, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அந்த ஃபுனரல்ல இருந்து வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த விஷயத்த மீடியா நோட் பண்ணதுனால அடுத்த நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இந்த விஷயம் தான் வந்துட்டு பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருந்தது. யார் அந்த மேக்ஸிக்கா, எதனால இந்த இறுதி சடங்குல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புனாங்க, இந்த மேக்ஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துச்சு. இதனால மீடியாவுடைய கவனம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பக்கம் திரும்பிச்சு. மேக்ஸ் எங்கே போகிறான் வரான் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனால் மேக்ஸை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க. இப்படி பண்ணப்ப நான் ஒரு இன்னசென்ட், எனக்கு இந்த கேஸ்க்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, இந்த கேஸை இவங்களால முடிக்க முடியல, அதனால நான் முதல்ல பார்த்தேன் அப்படின்றதுனால என் மேலே இந்த கேஸை வந்துட்டு திணிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஆனால் விஜய் சிங், ஷெர்லின் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு எதிராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸ் இது வரைக்கும் அவங்களோட பொண்ணுக்கு பண்ணது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. என்னதான் இவங்க சொன்னாலும் இவனுக்கு எதிராக வந்துட்டு பெருசா எவிடன்ஸ் இல்லை, டைரக்ட் விட்னஸ் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லை. யாருமே அன்னைக்கு நைட்டு மேக்ஸ் வந்து அந்த வீட்டுக்குள்ள போனதை பார்க்கல, அந்த வீட்டு விட்டு வெளியில வந்ததையும் பார்க்கல. இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துச்சு. 3 பேர் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி அநியாயமா இறந்து போயிருக்காங்க, உங்களால இன்னுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மீடியா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்துச்சு. இவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு எங்களோட குழந்தைங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கேஸ் எப்படியாச்சும் சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லி 100க்கு மேல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டை சுத்தி நடந்துகிட்டே இருந்தாங்க, எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸை பத்தின எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல மாசம், பல வருஷங்கள் வந்து போகுது, 5 வருஷம் ஆகுது. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. ஜனவரி 31, 2012 இந்த ட்ரையல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 75 நாள் நடந்தது. கோர்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, 3 பேர்த்தோட அப்பா அம்மா இருந்தாங்க. மீடியா இந்த கேஸை கவர் பண்ணிட்டு இருந்தது. இந்த கேஸ் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல விஜய் சிங் தரப்புல இருந்து மேக்ஸுக்கு எதிரான நிறைய எவிடன்ஸை வச்சாங்க. ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கிடைச்சது, அப்புறம் அந்த கார்டன் ஃபோக் கிடைச்சது, ப்ளீச்சில் இருந்த ஃபுட் பிரிண்ட், அங்க இருந்த பிளட் சாம்பிள், அப்புறம் இவனுடைய டைம் லைன் எல்லாத்தையுமே சொன்னாங்க. மேற்கொண்டு இவன் நீல் மார்க்கெட்டை எப்படி இருந்தான், அந்த போட்டோஸ் வந்துட்டு வெளியில் லீக் பண்ணது, இந்த மாதிரி இவன் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸோட தரப்பில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சிங் அப்புறம் ஷெர்லி இவங்க 2 பேருமே வேணும்னே எங்க தரப்புல இருக்கக்கூடிய மேக்ஸை வந்துட்டு கார்னர் பண்றாங்க. இந்த குடும்பத்துக்கு எக்கச்சக்கமான டார்க் சீக்ரெட்ஸ் இருக்கு, முதல்ல அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேஸையே வேற டைரக்ஷனுக்கு கொண்டு போறாங்க. இப்போ கோர்ட்ல விஜய் சிங் அப்புறம் ஷெர்லின் சிங் இவங்க 2 பேர்த்தோட ரொம்ப மோசமான சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில கொண்டு வராங்க. அதாவது இவங்க 2 பேருமே பேஸ்பான்ல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான சொசைட்டி குரூப்ல வந்து இருக்காங்க. இந்த குரூப்குள்ள இவனுங்க என்ன பண்ணிப்பானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்புள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதாவது நிறைய கப்புள்ஸ் வந்து மீட் பண்ணி இவனுங்க பார்ட்னர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இந்த மாதிரி கேவலமான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அவங்களோட இவனுங்க வந்துட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு அந்த குரூப்ல வந்துட்டு இவனுங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம். இந்த குற்றச்சாட்டை வச்சு அந்த சமயத்துல விஜய் சிங் அப்புறம் ஷெர்லினி இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆமா நாங்க அந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாயாலே கோர்ட்ல பல உண்மைகள் வந்துட்டு தெரிய வந்தது. குழந்தைங்க வெக்கேஷன் போற அந்த சமயத்துல நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்க கூடயே வந்துட்டு இவங்க தப்பா இருந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சிங் அப்புறம் ஷெர்லி சிங் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இந்த கர்மத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தன்னோட வீட்லயே வந்துட்டு ஸ்பா வச்சு இந்த மாதிரி கால் கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நிறைய மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்போ பேச வேணாம். இப்போ இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டை மேக்ஸோட லாயர் வந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. இது கூடவே மேக்ஸோட லாயர் வந்துட்டு இவங்க பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டையுமே வந்து கோர்ட்ல போட்டு காட்டுறாங்க. அதுல விஜய் சிங் வந்துட்டு யாருக்கிட்டயோ கால் பேசிட்டு இருக்கான். அதுல யாருனே தெரியாத ஒரு நபர் வந்துட்டு இவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருப்ப அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருந்திருக்கான். அதுக்கு இவன் கன்சர்னோட தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கருமத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். ஸோ இப்படிதான் வந்துட்டு இவங்களோட கான்வர்சேஷன் இருக்கு. மொத்தத்தில் இவங்களோட லாயர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பத்தின இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, இந்த உண்மைகள் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த 3 பேர்த்துல யாரோ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்க மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்களோட குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு வேணும்னே வெளியூர் போற மாதிரி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டை வச்சு இவங்க இறந்து போன அந்த டைமிங்கை வச்சு எக்ஸாக்டா இவங்க அந்த சமயத்துல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி
ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இப்போ மேக்ஸோட லாயர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் நீங்க ஃபோன் காலை கேட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க 2 பேருமே பண்றதுனால இவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாராச்சும் ஒருத்தங்க வீட்டுக்குள்ள பூந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சந்தேகப்படக்கூடிய நபர்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க மேக்ஸை மட்டும் தான் குறி வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே போனா கேஸை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க தரப்பில் இருந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு மேக்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வாதாடுறாங்க. கடைசி வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா மேக்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே முடியுது. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸே வந்துட்டு கம்ப்ளீட்டா திருப்பி போடுற மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அது ஆண்ட்ரியா பவுமேன் அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இந்த கேஸை கம்ப்ளீட்டா தலைகீழ திருப்பி போடுறாங்க. இந்த ஆண்ட்ரியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸோடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இவங்க 2 பேருமே ஒன்னா தான் ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு அவங்களோட லைஃபை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்த கனெக்ஷனை தவிர வெளியில இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு கனெக்ஷனுமே இருந்தது கிடையாது. இந்த ஆண்ட்ரியா வந்துட்டு இந்த கேஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. மேக்ஸை பற்றின இந்த நியூஸ்லாம் வந்துட்டு படிக்கிறாங்க. படிச்சதுக்கப்புறம் இந்த மேக்ஸ் நம்ம ஸ்கூலில் படித்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறம் இந்த கேஸில் நம்ம எதனாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களோட மனசுக்குள்ளே ஓடுது. ஸ்ட்ரெயிட்டாக ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கேஸில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆண்ட்ரியா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா, தற்செயலாக மேக்ஸோட சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இவங்க கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறாங்க. பிளான் படி ஆண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்செயலாக மேக்ஸோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை பார்க்குற மாதிரி, நீ என் கூட சின்ன வயசில் படித்த அந்த பையன் தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூலில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்தமே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மேக்ஸோ ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ ஆண்ட்ரியா தானே அப்படின்னு சொல்லி ஃபார்முலா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. சின்ன வயசில் உனக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி மெமரிஸ் பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ நீ டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதில் மேக்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட டவுட்டே வரல. இப்படியே கொஞ்ச நாள் போவிட்டு ஒரு நாள் ஆண்ட்ரியா தற்செயலா மேக்ஸ் கிட்ட என்ன உன்னை பத்தி ஏதோ ஒரு கேஸ்ல நான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த சிங் ஃபேமிலியோட கேஸ்ல வந்துட்டு உன்னோட பேருமே அடிபட்டுச்சு, என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்ப மேக்ஸ் வந்துட்டு இவன் நம்மளுடைய பழைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி முழுசா நம்பி ஆண்ட்ரியா கிட்ட அந்த ஏப்ரல் 20 நைட்டு 8:30 இருந்து 8:35 நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன், அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரான். ஆண்ட்ரியா ரொம்ப சைலண்டா என்ன சொல்ல போறான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேக்ஸ் அந்த 3 பேர்த்தையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஒரு நிமிஷம் ஆண்ட்ரியாவுக்கு கையில நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது எவ்வளவு கஷ்டமான மூமெண்ட் தெரியுமா அப்படின்னு கேட்கறான். ஒருத்தங்க காலில் விழுந்து என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்கள கொலை பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்றான். அந்த சித்தி அப்படின்ற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 11-12 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுரு அப்படின்னு கத்தனா. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனால் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். 5 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கான்வர்சேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்ட்ரியா வந்துட்டு அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இப்போ இவன் வாயாலே கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு கோர்ட் ஹியரிங் ஆரம்பிக்குது. December 30, 2008 இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடக்க ஆரம்பிக்குது. 3 பேர்த்த கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. 2009 வந்துட்டு பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கான், ஆனால் பெயில் கிடைக்கல. July 3, 2012 12 ஜூரிஸ், இதில் 8 men 4 women, இந்த 12 ஜூரியுமே சேர்ந்து கிட்டத்தட்ட 4 நாள் கம்ப்ளீட்டா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இவன் தான் கொலைகாரன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. July 5, 2012 இத்தனை கொலையை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இத்தனை நாள் போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஏமாத்தினதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இனி நீ காலம் ஃபுல்லா வந்துட்டு ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை தராங்க. அதுவும் அடுத்த 35 வருஷத்துக்கு உனக்கு பரோலே கிடையாது, நீ வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லாயர்ஸ் வந்துட்டு 45 வருஷம் கேட்டிருந்தாங்க, ஆனா இவங்க 35 வருஷம் தந்திருக்காங்க. அப்புறம் 2013 தண்டனை குறைக்க சொல்லி பரோலோட சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப விஜய் சிங் சர்லின் சிங் பேலஸ் மாதிரி வச்சிருந்த அந்த வீடு வந்துட்டு யாருமே இல்லாம இருக்கு. ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு மேலே எதுக்காக இந்த வீட்டை வச்சிருக்கீங்க, இந்த வீட்டை வித்துருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. ஆனா எதையுமே இவங்க கேட்கல. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்களோட ஞாபகத்தோட அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அவங்க கலைச்சு போட்டு திங்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே. அதுலயும் நீல்மாவுடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இருந்திருக்கு. குணல் பாதி குடிச்சிட்டு வச்சிருந்த கோக் கேன் வந்துட்டு அப்படியே இருக்கு. சித்தி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசாசியா வாங்கி வச்சிருந்த ஃபிளேவர்டு மில்க் வந்துட்டு இன்னும்
இன்னமே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க பேக்கெட்டோட. அது மட்டும் இல்லாம அந்த பாத் டப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னமே இவங்களோட ஞாபகார்த்தமா போட்டோஸ் எல்லாமே வச்சு கேண்டில் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, February 3, 2020 சோனியாவும் ஒரு பிரெயின் ப்ராப்ளம்னால இறந்து போறாங்க. அவங்க இறந்து போகும்போது அவங்களோட வயசு வந்துட்டு 43. இவங்களுடைய போட்டோவையும் எடுத்து அந்த டப்ல 4வதா வந்து ஆட் பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். நீல்மா வந்துட்டு 24 வயசுல ஒருத்தங்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஆனா அப்படி விலகினதுக்காக மேக்ஸ் பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அநியாயம் தான். இதுல நீல்மாவுடைய அப்பா அம்மா பத்தி நம்ம பேசவே வேணாம், அது ஒரு தனி ட்ராக். இதுல மேக்ஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான குற்றவாளி. ஏன்னா மேக்ஸ் வந்துட்டு ஒரு சைக்கோ. அவன் தான் கூட மட்டும்தான் இருக்கணும், தான் சொல்றதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தான். இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக அந்த வீட்டுல இருந்த அத்தனை பேர்த்தையுமே, அதாவது மொத்தம் 3 பேர்த்தையுமே கொலை பண்ணியிருக்கான். கடைசியில் இவனே வந்துட்டு எல்லா உண்மைகளுமே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன் அன்னைக்கு நைட் அந்த கார்டன் போக்கு எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். போயிட்டு அத்தனை பேர்த்தையுமே விரட்டி அடிச்சு கொலை பண்ணி பாத் டப்ல எடுத்து போட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வெளியில கிளம்பி இருக்கான். அடுத்த ஒரு நாள் போகுது, திருப்பி அடுத்த நாளும் வருது. இன்னும் 2 நாள் ஆக போது, இன்னுமே இந்த விஷயம் வெளியில தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சவன் இவனாவே வாலண்டரியா அன்னைக்கு மதியானம் 2:30 மணிக்கு போயிட்டு எல்லாருமே பாக்குற மாதிரி வேணும்னே போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டிட்டு பேக் டோர் வழியா உள்ளார போய் நீல்மா இறந்திருக்கா அப்படின்ற மாதிரி வேணும்னே கத்திட்டு வெளில வந்திருக்கான். வெளியில எல்லாரும் இருக்காங்க, அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமா இவன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இத்தனை டிராமாவையும் பண்ணியிருக்கான். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.